வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த 2500 அந்தி மண்டலத்தில் ஒரு வாழ்க்கை, இந்த நாவல் என்னுடைய நண்பர் அவருடைய முதல் நாவல். அவர் ஒரு எழுத்தாளனா ஆகணும் அப்படின்ற ஒரு கோலை ரீச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்ச ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் அவர் அதுக்காக கடுமையாக உழைச்சிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு நாவல் எழுதிட்டு இருக்காரு. நானும் அந்த நாவலுக்கு சில ஹெல்ப்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் யாராவது நாவல் படிக்கக்கூடிய ஆளாக இருந்தால், இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சரஸ் நாவல் படிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் ப்ளீஸ் இந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். நான் என்ன தான் இதில் வீடியோவில் நான் ஒரு ஆடியோ புக்காக நான் உங்களுக்கு சாப்டர் வைஸ் சாப்டர் சொன்னாலும் நீங்கள் அந்த படித்து பார்க்குற அந்த ஒரு ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ அந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சரஸ் நாவல் படிக்கிறவங்க தான் ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வாங்குற ஒரு நாவல் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன ஊக்கமாக இருக்கும். என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணுறதா நினச்சி தான் நான் இப்போ உங்ககிட்ட இதை சொல்கிறேன். ஸோ அவ்வளவுதான். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கதை கேட்க ஆவலாக காத்துட்ருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு கதை சொல்லவா? ஸோ போன சாப்டரில் ஐசக்கும் அரசரும் டியூசி தீவுக்கு போனது, அங்கே ஆஷ்லேன்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணது, அவளுடைய இடமான டியூசி சைன் அழைக்கப்படுற வேர்ல்டு பிக்கஸ்ட் ரேடியோ டெலஸ்கோப்போடைய பில்டிங்க்கு போனது, அங்கே அவள் கூட பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆனது, அதுக்கப்புறம் கலகலப்பாக எமோஷ்னலாக நிறைய சம்பவங்கள்லாம் நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய சம்பவங்கள் நடக்க காத்திருக்கு. அதை பற்றி பார்த்துருவோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2500 அந்தி மண்டலத்தில் ஒரு வாழ்க்கை அப்படின்ற புக்குடைய அத்தியாயம் 10 பார்ட் 2, செயற்கை சூரியன். ஆஷ்லே அரசரை பற்றின அதிர்ச்சியிலே உட்கார்ந்துருக்க இவங்க 2 பேரும் எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரூமுக்கு போயிடுறாங்க. 2 பேரும் அந்த மாதிரி ரூமுக்கு போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஐசக், நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு அரசர் கேட்க, ஆஷ்லேவுடைய அப்பாவை பற்றியோ அம்மாவை பற்றியோ விவரம் தெரியலை, அதனால் என் அப்பா சம்மந்தப்பட்ட ஏதாவது விவரம் கிடைக்குதான்னு தேடி பார்க்கணும் அப்படின்னு ஐசக் சொல்கிறான். ஐசக் சொன்னதை கேட்ட அரசர், சரி அப்படி என்றால் ஆளுக்கு ஒரு திசையாக சென்று தேடுவோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஐசக் தலையாட்டிட்டு பாதாள அறையில் ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்க்க போகிறான். ஐசக் அந்த பக்கம் போயிட அரசர், இவன் பாதாள அறையில் தேடுவதற்கு சென்று விட்டான். சரி, அப்பொழுது நாம் இங்கு இருக்கும் முறைகளில் தேடி பார்ப்போம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே தனக்குத்தானே பேசிக்கிட்டு அப்படியே அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் ஆஷ்லே அரசரை பற்றின அதிர்ச்சியில இருந்து இன்னும் வெளியில வராம உறைஞ்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அப்போ அரசர் அங்க இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் நோட்டமிட்டுக்கிட்டே அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே வர, அப்போ அதை பார்த்துட்டு ஆஷ்லே அரசர் பக்கத்துல போறா. அரசே, உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு ஆஷ்லே சொல்ல, அரசர் சரி அப்படின்ற மாதிரி தலையாட்ட 2 பேரும் அப்படியே உட்கார்றாங்க. அப்புறம் என்ன சந்தேகம், தாராளமா கேளுங்கள் அப்படின்னு அரசர் கேட்கிறாரு. உண்மையா நீங்க தான் ராஜராஜ சோழரா அப்படின்னு ஆஷ்லே சந்தேகத்தோட கேட்க, அதை கேட்ட அரசர், அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு பதில் கேள்வி கேட்க, சந்தேகம்லாம் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரி, நீங்க ஏன் உங்களுடைய உலகத்துக்கு போகாம இன்னும் இங்கேயே இருக்கீங்க அப்படின்னு ஆஷ்லே மறுபடியும் ஒரு சந்தேகம் கேட்கிறா. ஆஷ்லே கேட்டதுக்கு அரசர் அவருடைய உலகத்திலிருந்து இங்க எப்படி வந்தாரு, ஐசக் உருவாக்கின இயந்திரம் சேதமடைந்ததுலேருந்து எல்லாத்தையும் ஒன்று விடாம விலக்கி சொல்றாரு. அரசர் சொன்னதெல்லாம் கேட்ட ஆஷ்லே, ஐசக் ரொம்ப புத்திசாலியா இருப்பார் போல இருக்கே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அரசர், ஐசக்கின் புத்திசாலித்தனத்தை நீங்கள் ஒரு நாள் நேரில் பார்க்கத்தான் போகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆஷ்லே, சரி என்கிட்ட எதுக்கு பேரை மாத்தி சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அரசர் ஆஷ்லேவை பத்தி ஐசக் கிட்ட சொல்லி அவனை பயமுறுத்தினதை பத்தி சொல்ல, அதை கேட்டு ஆஷ்லே விழுந்து விழுந்து சிரிக்கிறா. இத்தனை வருஷத்துல நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை அரசே, சொல்ல போனா நான் சிரிச்சு நானே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அரசர், ஆஷ்லே பேசாமல் எங்களுடன் என் உலகத்திற்கு வந்துவிடேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. அரசர் அந்த மாதிரி கூப்பிட, பரவாயில்ல அரசே, நீங்க கேட்டதே எனக்கு சந்தோஷம், அதோட எங்க அம்மா வாழ்ந்த இடத்தை விட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு ஆஷ்லே பதில் சொல்றான். ஆஷ்லேயும் அரசரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் பாதாள அறையில் ஏதாவது கிடைக்குதான்னு ஐசக் சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு தேடியும் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. ஐசக் அப்புறம் அரசர் 2 பேரும் சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, தேடுறாங்க, ரிப்பீட்டு, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, தேடுறாங்க, ரிப்பீட்டு, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, தேடுறாங்க, ரிப்பீட்டு. இப்படியே பல நாட்கள் போகுது. பல நாள் கழிச்சு ஒரு சாதாரண நாளில் எல்லாரும் எப்பவும் போல அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, அப்போது அரசர் ஆஷ்லே பக்கத்தில் போய், நாங்கள் ரொம்ப நாளாக இங்கேயே இருக்கோம், உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அரசர் சொன்னதை கேட்ட ஆஷ்லே, அரசே நீங்கள் இங்கே ஒரு 20-25 நாள் ஆகியிருக்குமா, இது வரைக்கும் நீங்கள் என்ன தேடுறீங்க, எப்போ கிளம்புவீங்க, ஏதாவது நான் கேட்டிருப்பேனா
நீங்கள் இங்கே இருக்கிறதுல எனக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை, சொல்ல போனால் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு பதில் சொல்கிறா. ஆஷ்லே அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட அரசர் கேட்டது, அதுக்கப்புறம் ஆஷ்லே பதில் சொன்னது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ஐசக் கிட்ட சொல்கிறாரு. ஐசக் அரசர் சொன்னதெல்லாம் கேட்டு, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அவளும் நம்மள மாதிரி தான் போல, பேசாமல் அவகிட்ட உதவி கேட்டு பார்ப்போமே அப்படின்னு யோசனை சொல்கிறான். அதுக்கு வேண்டாம் ஐசக், ஏற்கனவே அவளுடைய தந்தை பற்றி தெரியாமல் மற்றும் தாயை இழந்து கஷ்டப்படுறா. இப்போ போய் இறந்த அவளுடைய தாய் மற்றும் பெயரே தெரியாத அவளுடைய தந்தையை பற்றி கேட்டு அவளை மேலும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. அரசர் சொன்னதை கேட்ட ஐசக், புரியலை அரசே, நாம் ஏன் ஆஷ்லியுடைய அம்மா பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னு சந்தேகம் கேட்க, என்ன புரியலையா? உனது தந்தை ஆஷ்லே பிறப்பதற்கு முன்பே இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அதனால உனது தந்தையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் ஆஷ்லேவுடைய தாயை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அரசர் சொல்லி ஐசக்கு புரிய வைக்கிறாரு. அரசர் சொன்ன விளக்கத்தை கேட்ட ஐசக், சரி அப்போ எப்படி தான் என் அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஏற்கனவே இவ்வளவு நாள் ஆகிடுச்சு அப்படின்னு புலம்புறான். அதை கேட்ட அரசர், வேற வழியே இல்லை, இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் பொறுத்து இருந்து நாமும் விஷயத்தை கண்டறிந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அவங்களுடைய அறையை விட்டு வெளியில வர, அறைக்கு வெளியில கண் கலங்கிய நிலையில ஆஷ்லே நின்றுகிட்டு இருக்கா. ஆஷ்லே அந்த மாதிரி கண்ணீரோட நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்து ரெண்டு பேரும் பேய் முழிக்கிறாங்க. அவ பக்கத்துல போன அரசர், நாங்கள் பேசிக்கொண்டிருந்ததை அனைத்தையும் கேட்டுவிட்டீர்கள் ஆஷ்லே அப்படின்னு கேட்குறாரு. உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் அப்படின்னு ஐசக்கை இழுக்க, ரொம்ப நாள் கழிச்சு கடந்த சில நாட்களாக தான் நான் சந்தோஷமாக இருக்கேன், என் முகத்தில் சிரிப்பே இருக்குது, அதுக்கு காரணமாக இருக்கிற உங்களுக்கு இந்த உதவி கூட நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு ஆஷ்லே கண் கலங்கிய நிலையில் சொல்கிறா. ஆஷ்லே அதுக்கப்புறம் அவளுடைய கண்களை தொடச்சிக்கிட்டு, சரி அதை விடுங்க, என்ன உதவி செய்யணும், என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ தயங்காமல் கேளுங்க அப்படின்னு சொல்ல, ஐசக்கும் அரசரும் தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் இந்த மாதிரி தயங்கிக்கிட்டே நிற்கிறத பார்த்த ஆஷ்லே, கமான் கைஸ், நீங்கள் பேசிக்கிட்டது, அதை நான் தெரியாதனமாக கேட்டு அழுதது எல்லாத்தையும் மறந்துடுங்க, இப்போ என்ன கேட்கணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆஷ்லே சொன்னதை கேட்ட ஐசக், வேற ஒன்றும் இல்லை, அங்கே நாங்கள் பேசிக்கிட்டது மாதிரி தான், என் அப்பா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னு தயங்கிக்கிட்டே கேட்குறான். அதை கேட்ட ஆஷ்லே, அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்கே, எனக்கு என் அம்மா பற்றி பெருசாக எதுவுமே தெரியாது அப்படின்னு ஆஷ்லே சொல்ல, வேற என்ன பண்ணலாம்னு மூணு பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி யோசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அருமையான யோசனை, பேசாமல் நம்ம மூணு பேரும் சேர்ந்து தேடுவோம், அதாவது மூணு பேரும் சேர்ந்து என் அம்மாவை பற்றியும் உன்னுடைய அப்பாவை பற்றியும் தேடுவோம், எனக்கும் என்னுடைய அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஆஷ்லே ஒரு யோசனை சொல்கிறான். ஆஷ்லே சொன்ன யோசனை கேட்ட ஐசக்கும் அரசரும் ஓகே சொல்ல, முதல்ல நீங்கள் தேடி வந்த பொருள் எப்படி இருக்கும்னு காமிங்க அப்படின்னு ஆஷ்லே கேட்க, ஐசக் அவன்கிட்ட இருக்கிற அந்த எலமெண்ட் 6 ஒரு சின்ன ஸ்கெட்சை எடுத்து ஆஷ்லே கிட்ட காமிக்கிறான். ஆஷ்லே அந்த ஸ்கெட்சை பார்த்து, இதை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்ல, அரசரும் முதல்ல இந்த ஓவியத்தை பார்க்கும்போது இதையத்தான் சொன்னாரு அப்படின்னு ஐசக் சொல்றான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை கேட்ட அரசர், எனக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா அது சாதாரணமாக விட்டு விடலாம் ஐசக், ஆனால் ஆஷ்லேவிற்கு அப்படி தோன்றுகிறது என்றால் அதை சாதாரணமாக விட முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஆஷ்லே, சரியா சொன்னீங்க அரசே அப்படின்னு சொல்ல, இப்போதான் ஐசக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. ஆஷ்லே, நீங்கள் அதை பற்றி அவ்வப்போது யோசித்து பாருங்கள், சீக்கிரம் கண்டுபிடித்து விடலாம் அப்படின்னு அரசர் சொல்ல, மூணு பேரும் சேர்ந்து தேடுதல் வேட்டையில் இறங்குறாங்க. அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கும்போது, ஆஷ்லே உங்கள் அம்மாவுடைய பழைய பொருட்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு அரசர் கேட்க, அரசர் அப்புறம் ஐசக் ரெண்டு பேரையும் ஆஷ்லே எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறா. ஒரு சேமிப்பு அறைக்கு மூணு பேரும் போகிறாங்க. இந்த ரூமில் தான் எங்கள் அம்மா சம்மந்தப்பட்ட சில பொருட்கள் இருக்குது அப்படின்னு ஆஷ்லே சொல்ல, அரசர் குப்பை கூடமாக இருக்கிற அந்த அறையை பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஐசக்கை பார்க்குறாரு. எதுக்கு அரசே என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஐசக் கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாரு. அதுக்கப்புறம் மூணு பேரும் அந்த அறையில் ஏதாவது கிடைக்குதான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி மூணு பேரும் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஐசக்குடைய கையில் ஒரு ஃபோட்டோ சிக்குது. அதை ஆஷ்லே கிட்ட காமிச்சு, ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க ஆஷ்லே, இது யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான். அந்த ஃபோட்டோவை பார்த்த ஆஷ்லே, இவங்க வேற யாரும் இல்லை, இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு கண் கலங்கி சொல்கிறான். ஆஷ்லே அந்த மாதிரி அழுகிறத பார்த்து ஐசக்கும் அரசரும் சோகமாகறாங்க. அதை கவனிச்ச ஆஷ்லே, சரி அதை விடுங்க, இங்கே பாருங்க எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருடைய மூட மாத்துறா. ரெண்டு பேரும் ஆஷ்லேவுடைய அம்மா ஃபோட்டோவை பார்க்குறாங்க. ஃபோட்டோவை பார்த்த அரசர், இவங்களை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஐசக், அரசருக்கு இதே தான் வேலை, எதை பார்த்தாலும் இதே டைலாகத்தான் சொல்கிறீங்க அரசே அப்படின்னு அரசரை கிண்டல் பண்ணுறான். இல்லை ஐசக், நான் விளையாட்டாக சொல்லலை, இதே முகம், பார்ப்பவர்களை மயக்கும் இதே கண்கள், இதே நளினமான இடை,
இதே உடலமைப்பு, இது அனைத்தையும் எங்கேயோ பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்தில் நிற்கிற ஆஷ்லேயை பார்த்து, மன்னிச்சிடுங்க ஆஷ்லே, நீங்கள் இருக்கிறத மறந்து உங்கள் அம்மாவை வர்ணிச்சிட்டேன் அப்படின்னு அரசர் சிரிச்சுக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாரு. அரசர் அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க அதை கேட்ட ஆஷ்லே, பரவாயில்ல அரசே, நான் இதை ஒரு பாராட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி 3 பேரும் பேசிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆஷ்லே எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த அரசர் அவர் பக்கத்தில் போய், என்ன ஆஷ்லே, ஏதோ ஆழமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்த ஆஷ்லே திடீர்னு 2 பேரும் சீக்கிரமா என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த அரசர், என்ன ஏதாவது ஞாபகம் வந்து விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐசக் கிட்ட கை காமிக்க, அடுத்த செகண்ட் ஐசக்கும் அரசரும் ஆஷ்லேவை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. நான் இதை எப்படி மறந்தேன் சே அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஆஷ்லே வேகமா போய்கிட்டு இருக்கா. பின்னாடியே அரசரும் ஐசக்கும் போய்கிட்டு இருக்காங்க. ஆஷ்லே நேரா ஒரு ரூம் முன்னாடி போய் நிக்கிறா. பின்னாடி போன ஐசக்கும் அரசரும், என்ன கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க, என்ன ரூம் இது அப்படின்னு கேட்க, நாம முதல்ல உள்ள போவோம், அதுக்கப்புறம் சொல்றேன் அப்படின்னு ஆஷ்லே பதில் சொல்றான். ஆனா வெளியாட்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு இங்க போட்டிருக்கே, நாங்க எப்படி உள்ள வருது அப்படின்னு ஐசக் கேட்கலாம். இப்பத்துல இருந்து நீங்க வெளியாட்கள் இல்ல அப்படின்னு ஆஷ்லே சொல்லிட்டு கதவை திறந்து உள்ள போக பின்னாடியே ஐசக்கும் அரசரும் போறாங்க. நிறைய வாசல்களை கடந்து உள்ள போறாங்க. ஒரு வாசல்ல ஒரு டிவைஸ் இவங்களை ஸ்கேன் பண்ணுது. இன்னொரு வாசல்ல இன்னொரு டிவைஸ் இவங்க மேல ஸ்டாட்டிக் ஏரை வந்து ஸ்ப்ரே பண்ணுது. இவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும், அப்படி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு ஐசக் தனக்கு தானே பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். 3 பேரும் எல்லா என்ட்ரஸையும் கடந்து உள்ள போறாங்க. அந்த ரூம் உள்ள போன அடுத்த செகண்ட் ஐசக்கும் அரசரும் அப்படியே ஆடி போறாங்க. அவங்களுடைய கண்களை அவங்களாலேயே நம்ப முடியல. ஏன்னா அந்த ரூம் பிரம்மாண்டமாவும் உள்ள ஏகப்பட்ட பழங்களும் காய்கறிகளும் செடிகளும் கொடிகளுமா நிரம்பி இருக்கு. அதோட அந்த ரூமுடைய உச்சியில பிரகாசமா சூரிய வெளிச்சம் மாதிரி ஒரு பொருள் ஒளிர்ந்துகிட்டு இருக்கு. இதுதான் சன் ரூம். இங்க இருக்கிற பழங்கள் மற்றும் காய்கறிகளை வச்சுதான் நான் உணவு தயார் பண்றேன் அப்படின்னு ஆஷ்லே சொல்ல, இத்தனை நாளா இதை பத்தி ஏன் நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு ஐசக் ஆச்சரியமா கேட்கறான். ஐசக் அந்த மாதிரி கேட்க அதுக்கு ஆஷ்லே, அதை நான் எப்படி மறந்தேன்னு தெரியல, இந்த பனிப்பிரதேசத்துல எப்படி இவளுக்கு பழம் மற்றும் காய்கறிகள் கிடைக்குதுன்னு யோசிச்சு நீங்களாவது கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு ஆஷ்லே சொல்ல, நாங்க அந்த பொருளை தேடிக்கிட்டு இருந்ததுல அதை பத்தி யோசிக்கவே தோணல அப்படின்னு ஐசக் தலையை சொரிஞ்சுக்கிட்டே பதில் சொல்றான். அது என்ன, மேலே பார்ப்பதற்கு சூரியன் மாதிரி இருக்கு அப்படின்னு அரசர் கேட்க, அதை காமிக்கத்தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இந்த தோட்டம் என் அம்மாவுடைய திட்டம். இதோ மேலே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு செயற்கையான சூரியன். ஒரே ஒரு வித்தியாசம்தான், இதுல வெப்பம் குறைவா இருக்கும். இதோட உதவியால தான் இங்க இருக்கிற காய்கறிகளும் செடிகளும் கொடிகளும் வளருது அப்படின்னு ஆஷ்லே விளக்கம் அளிக்கிறார். ஆஷ்லே சொன்னதை கேட்ட அரசர், இதற்கும் ஐசக்கின் அப்பா மேக்ஸ்வெல்லிற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க, இருக்கு அரசே, இந்த செயற்கையான சூரியனை முழுமையா உருவாக்க ஒரு நண்பர் உதவியதா என் அம்மா எப்பவோ சொல்லி நான் கேட்டிருக்கேன். அந்த நண்பர் ஏன் ஐசக்குடைய அப்பாவா இருக்கக்கூடாது அப்படின்னு ஆஷ்லே விளக்கி சொல்றா. ஐசக் ஆஷ்லே சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட, இந்த பக்கம் அரசருக்கு அந்த செயற்கையான சூரியனை பார்த்த உடனே ஏதோ ஒன்று தோணுது. அந்த சூரியனை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து போய் எதையோ ஆழமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆஷ்லே இருக்கும் இடத்தில் எப்பவும் இரவு, ஆனால் அங்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செயற்கையான பகல். அதே ஐசக் இருக்கும் இடத்தில் எப்பவும் பகல், ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செயற்கையான இரவு. இரவு என்கின்ற அந்த பட்டன், அந்த சிலை அதேதான் அப்படின்னு அரசர் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காரு. அரசர் இந்த மாதிரி தனக்கு தானே பேசிக்கிறத பார்த்த ஐசக், என்ன அரசே ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஐசக் கேட்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஐசக் அப்படின்னு அரசர் சந்தோஷத்துல கூச்சலிடுறாரு. அரசர் அந்த மாதிரி கூச்சலிடுறத பார்த்த ஐசக், எதை கண்டுபிடிச்சிட்டீங்க அரசே, சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அரசர் ஆஷ்லேயை பார்த்து, ஆஷ்லே உங்க அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு அரசர் சொல்ல, ஆமா சொன்னீங்க அப்படின்னு ஆஷ்லே கேட்க, உங்க அம்மாவை எங்க பார்த்தேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அரசர் சொல்றாரு. என்ன அரசே சொல்றீங்க, ஆஷ்லேவுடைய அம்மாவை நீங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஐசக் மறுபடியும் கேட்க, ஐசக் உனக்கு ஞாபகம் இல்லையா, வேறு எங்கேயும் இல்ல, உன்னுடைய பெற்றோர்களுடைய தோட்டத்துல ஒரு சிலை இருக்குல்ல, அந்த சிலை வேறு யாரும் இல்ல, ஆஷ்லேவுடைய அம்மா சில்வியா ஜோன்ஸோடைய சிலை தான் அப்படின்னு அரசர் அவ கண்டுபிடிச்சத சொல்றாரு. அரசர் சொன்னதை கேட்ட ஐசக்கும் ஆஷ்லே 2 பேரும் ஆச்சரியத்துல வாயடைச்சு போறாங்க. ஸோ இதோட நம்மளுடைய சாப்டர் 10 முடியுது. ஐசக்கும் அரசரும் ஆஷ்லேவோட சேர்ந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஐசக் அவனுடைய அப்பாவை பற்றியும் ஆஷ்லே அவளுடைய அம்மாவை பற்றியும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஷ்லே ஐசக்குடைய அப்பா தன்னுடைய அம்மாவுடைய தோட்டத்தை உருவாக்குனதுக்கு அவர் காரணமாக இருந்திருப்பாரு அப்படின்னு ஒரு யூகிப்பில் சொல்ல, இப்போ அரசர் சொன்ன விஷயத்தை வச்சு பார்த்தா அது ஊர்ஜிதமாகிடும் போல இருக்கு. இது உண்மையா பொய்யா, இதில் என்ன மர்மம் இருக்கு, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா காத்திருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஒரு கதை சொல்லவா?